மனுஷா ஐயா, இங்க ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கு. இதுவும் எனக்காக கட்டப்பட்ட கோயிலா? ஆமா ஐயா. இவங்க கடவுள் வேற, எங்க கடவுள் தான் உண்மையான கடவுள். எங்க கடவுளை தான் வழி பண்ணுன்னு சொல்ற இன்னொரு பிரிவு. அப்போ கடவுள் இருக்குதுன்னு நம்பதுலயே இன்னொரு பிரிவு இருக்கா? நிறைய பிரிவு இருக்குயா. அதுக்கு பேர் தான் மதம். யானைக்கு ஆத்திரம் வந்தா, அறிவு இழந்தா, அழிவு வேலையில் ஈடுபட்டா யானைக்கு மதம் பிடிச்சிட்டு தான் சொல்றீங்க. ஆனா மனுஷன் தனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்துக்கு ஏன் மதம்னு பேர் வச்சிருக்கான்? யானைக்கு மதம் பிடிச்சாலும் மனுஷனுக்கு மதம் பிடிச்சாலும் முடிவினும் அழிவுங்கிறதுனால ரொம்ப அர்த்தத்தோட அந்த பேரை வச்சுட்டான் போல் இருக்கு. அப்போ இந்த கடவுள் இல்லைன்னு சொல்ற உன்ன மாதிரி ஆளுகளுக்கும் கடவுள் இருக்குதுன்னு சொல்ற அந்த மாதிரி ஆளுகளுக்கும் அடிக்கடி தகராறு வரணும்டா. கடவுள் இல்லைங்கிறவன் கோயில் இடிச்சுதா சரித்திரமே இல்லையா? ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்லிக்கிறவன் தான் ஒருத்தன் கோயில ஒருத்தன் இடிச்சுக்கிறதும் ஒருத்தன் வெட்டிக்கிறதும் ரொம்ப வழக்கமாயிடுச்சு. அப்படியா? அப்ப கடவுள் இருக்குதுன்னு சொல்றவன் கடவுளோட வீடு கோயில் அதையே இடிப்பானா? இடிச்சிருக்கானே. அப்ப நீங்க சொல்றீங்க அவனு செய்யறாங்க. ஏன் மனுஷா இப்படி செஞ்ச? நான் வந்தது என் ஊருக்குள்ள போய் சொன்னேன். நான் கடவுளுங்கிற விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே போய் சொல்லியிருக்கியே. ஐயா, அது நீங்க இல்ல, ஒரு மனுஷன் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களாவன் ஐயோ வரவேற்பு நான் எனக்கு நினைச்சுல. ஆமா, இதெல்லாம் எதுக்கு? வருமானம் ஐயா, வியாபாரம். இதுல கூடவா? ஆமாங்கய்யா. இவனை மாதிரி ஒருத்தன் கிடையாது. லட்சக்கணக்கான சாமியாருங்க இந்த நாட்டுல இருக்கானுங்க. அவனுங்களுக்காக இந்த ஜனங்க கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுக்குறானுங்க. அதுல அவங்க சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஐயோ, உங்க ஆளுக்கு பெரிய ஜித்தனா இருப்பாங்க. சாதாரணமா நினைக்காதீங்க. ஆமா, இவன் பேர் என்ன? என்னமோ. அட பாவி, ஏயா இப்படி எல்லாம் பண்றியே, உனக்கே நல்லா இருக்கா? பக்தனே, மங்களம் உண்டாகட்டும். என்ன பூ கொடுக்குறான்? ஏயா இப்படி அநியாயம் பண்ணி கேட்டா எனக்கே வரம் கொடுத்துட்டு போறான். யாரு கை நீட்டாலும் போதும் வரம் கொடுத்துருவானுங்க. இதுதான் இவனுக்கு ஸ்டைலு. ஐயோ, நான் எதிர்பார்த்தது வந்த விட உங்க பூலோகம் ரொம்ப ஏடா கூடமா இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் தங்க முடியாது. நான் கிளம்புறேன். ஐயா, ஐயோ வேணாப்பா, விடுப்பா. அட விடுப்பா, கிளம்பா. நான் என்ன கெட்டுருவோம்ப்பா. அது வேண்டாப்பா, விடுப்பா. மனுஷனா வந்த கொஞ்ச நேரத்துக்கு உங்களால தாங்க முடியலன்னா மனுஷனாவே வாழ்ந்துட்டு இருக்கு எங்க நிலைமையை யோசித்து பாருங்க. இந்த பிரபஞ்சத்தை படிக்கும் போது கூட எனக்கு இவ்வளவு படபடப்பெல்லாம் வந்தது இல்ல. ஆனா பாக்குறதுக்கே ரொம்ப பதட்டமா இருக்குப்பா. ஹார்ட் அட்டாக் சொல்லுவியே, அது வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கவலைப்படாதீங்க, நிறைய டாக்டருங்க இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். மனுஷா, உன்ன மாதிரி ஒரு மனுஷன் பாதையில பரிதாபமா கிடக்கான். அதை பார்த்துட்டு மத்த மனுஷங்கள சாதாரணமா போறாங்களே. ஐயோ மனுஷா, 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 இவருக்கு என்ன பண்ணுது? ஐயா, இவனுக்கு உடம்பு சரியில்லையா? அதுதான் குணப்படுத்துறது உங்க டாக்டர் இருக்காங்களே. ஆமா ஐயா, அதுக்கெல்லாம் காசு வேணுங்க. அதுக்கும் காசா? இவனை கூட்டிட்டு போறதுக்கு வண்டி வேணும். அதுதான் இத்தனை வாகனங்கள் போகுது. ஏதோ நிறுத்தினா தெரியுது. ஐயா, மனுஷங்களே, மனுஷங்களே, ஐயா நீங்க இருங்க. ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயா, ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. சக மனசு ஒருத்தர் சாக கிடக்குறான். ஐயா, ஐயா, ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயா, 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 மனுஷங்களே கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க. ஐயோ ஐயா, கொஞ்சம் தயவு செய்து நிறுத்துங்க. ஐயா, ஐயா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. சக மனசு ஒருத்தர் சாக கிடக்குறான். கொஞ்சம் உதவி செய்யுங்க. வேலையில போயா. ஐயா, ஐயா, ஐயா செத்துட்டாயா? இறந்துட்டாரா? ஐயா, உங்களை மாதிரி ஒரு மனுஷன் உசுரோடு இருந்தவன், அவனுக்கு உடுத்த துணி இல்ல, படுக்கிறதுக்கு இடம் இல்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, அநியாயமா செத்து போயிட்டான். இல்ல, நீங்க சாகடிச்சிட்டீங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு 3 வேளையும் சாப்பாடு, அவ்வளவு நகை, அவ்வளவு பெரிய கோயில். எந்த கடவுளையா உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டான்? சரி, இந்த மனுஷனை எங்காவது அடக்கம் பண்ணணும், அதுக்காவது ஏற்பாடு பண்ணு. அதுக்கும் காசு வேணுங்க. அதுக்கும் காசா? போங்க. என்னப்பா பூச்சா? என்ன ரிலேட்டிவா? அனாதை. அப்ப நம்ம ஜாதி. இந்த வாரம் மீட்டர் நீதாமா கண்ணா ராஜா. சார் அனாதை பண்ண சார், சார் அனாதை பண்ண சார், ஏதாவது தர்மம் பண்ணு சார். 5 ரூபா போடு சார், சார் ஏதாவது 10 ரூபா போடு சார், சார் சார் ஏதாவது போடு சார். இந்தாமா கண்ணா காசப்படி டீ குடிச்சுக்கோ, எடுத்த கால் பண்ணி நவரு. சார் அனாதை பண்ண சார், ஏதாவது போடு சார், சார் தர்மம் பண்ணு சார். ஐயா, இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த உலகத்துல மிச்சம் மீதி இருக்கிற மனிதாபிமானத்தையும் காசு பண்ணிட்டு இருக்கான். இதுதான் காசா? உள்ள போய் பூந்துட்டா கதவு சாத்தியா தப்பிச்சிருவாடா நாய. எப்படியா வீட்டுக்கு போனால என் அருவாளுக்கு பதில் சொல்லிட்டு போனோம். ஏய், என் ஜாதியை பத்தி நாய. எத்தனை அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு அருவாளோட துரத்துறேன். நிறுத்தா. எவனா பஞ்சாயத்து பண்ண வந்தீங்க? எத்தனை தலை ஊர்லன்னு எனக்கே தெரியாது.
பேசாம போனீங்கன்னா ஒரே தலையோட போகும். ஆமா கதவுத்தே இல்லடா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். இப்ப அருவாளை கீழே போடு. எப்படி தலைவா போடுறது? அந்த வளகாரனா எமுனாலே நம்ம ஜாதியை பத்தி கேவலம் பேசின தலைவா. அவனை வெட்டாம விட மாட்டேன். பொறுமையா அருவாளை கீழே போடுமல்ல. அவனை வெட்டாம அருவாளை கீழே போட மாட்டேன் தலைவா. நான் சொல்றேன் அருவாளை கீழே போடு. தலைவா அவன் நம்ம ஜாதியை பத்தி கேவலமா அதுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். போடுறானே கீழே போடுறான். இதுல வளங்கார பேல இனிமே ஒண்ணு வெட்ட மாட்டான். உயிர் பழச்சு ஓடிப்போ. வாடா வெளியே வா வா. இன்னும் என்னையா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க? போங்க போங்க, அவன் வேலையை கவனிங்க. அவசரப்படுறா. இப்போ அவனை போட்டு தள்ளினா போலீஸுக்கு பிரச்சனை வரும். அப்புறம் திருவிழாவே நின்னு போகும். வர்ற திருவிழாவுல அந்த வலங்கார பசங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா போட்டு தள்ளணும். அது வரைக்கும் அவசரப்படாம பொறுமையா இருக்கும். பூவிருக்கும் தேனே ஆனந்தமா ஆரத்துல விட்டு அந்த ஆணும் பொண்ணும் ஏன் இப்ப திடீர்னு ஓடுறாங்க? ஐயா அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. ஒரு உயிர் இன்னொரு உயிரை நேசிக்கணுங்கிறதுக்காக தானே உயிரினத்தையும் நான் உலகத்துல படைச்சேன். ஆமாய்யா. ஆனா அவங்க 2 பேரும் திருட்டுத்தனமா காதலிக்கிறாங்க. ஊர்ல யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுங்க, 2 பேரையும் கண்ட துண்டமா வெட்டிடுவாங்க. வெட்டிடுவாங்களா? ஆமா. ஏன்? ஏன்னா அவங்க 2 பேரும் வேற வேற ஜாதி. ஆமாப்பா, அவன் ஆண் ஜாதி, அந்த பொண்ணு பெண் ஜாதி. ஆண் ஜாதி பெண் ஜாதி காதலிக்கவே முடியும். ஒரே ஜாதியை காதலிச்சா விரசமாயிருமே. அந்த ஜாதி இல்லையா, கருப்பா இருக்கிறானே இவன் தாழ்ந்த ஜாதி, சிவப்பா இருக்காளே உயர்ந்த ஜாதி. இந்த 2 ஜாதிக்காரங்களும் காதலிக்கிறது சமூக குற்றம். இப்போ ஆண் ஜாதி பெண் ஜாதி தவிர உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு வேற 2 ஜாதி இருக்கா? 2 ஜாதி இல்லையா, ஐயரு, ரெட்டியாரு, செட்டியாரு, தேவர், கவுண்டரு, நாய்க்கரு, மோலியாரு, நாடாரு, கோணாரு, வன்னியரு, பல்லரு, இருளரு, வலங்கை, இடங்கை, முழங்கை. என்ன ஊர் பேரா? இல்லையா, இதெல்லாம் ஜாதி பேரு. இது மாதிரி 2000 ஜாதி இருக்கு. அதுல 2 லட்சம் பிரிவு இருக்கு. மனுஷா கிருகிருன்னு வருது. என்னையா திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? பாரு, அப்பா அவர் ஊருக்குள்ள வந்துட்டாராம்பா. அடிப்பட்டதெல்லாம் சரியாயிடுச்சா? அவர் உங்ககிட்ட பேசினாராப்பா? கடவுள் இல்லைன்னு சொல்றது தவிர அவனுக்கு வேற என்னமா தெரியும்? பொண்டாட்டி புள்ள தெரியுமா? பந்த பாசம் தெரியுமா? கல்லஞ்சக்காரன். அப்பா அவரை திட்டாதீங்கப்பா. கோபம் இல்லம்மா, அழுக. எனக்கு இப்படித்தான் அழு தெரியும். சின்ன வயசுல அம்மா அம்மா அழும்போது உன்னை தினம் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ஆத்தாட காமிச்சு இவ உனக்கு எனக்கு இந்த உலகத்துக்கு அம்மான்னு சொல்லுவேன். அதுல இருந்து இவ்வளவுதான் அம்மான்னு கூப்பிட்டு இருக்க. உன்னையே இப்படி சோதிக்கிறா. வாழ்க்கையை கொடுத்து திருப்பி வாங்கிட்டாள. 4 பேர் ரோட்ல நிக்க வச்சு உன் பொண்ணு எப்பயா வாழ போறா எப்பயா வாழ போறான்னு கேட்கும் போது எரியுதுமா. எனக்கு பசிச்சா அம்மனோட பிரசாதத்தை கொடுப்பீங்க, உடுத்திக்கிறதுக்கு அம்மனுக்கு சாத்தன துணியை கொடுப்பீங்க. அந்த அம்மனே தானப்பா எனக்கு இந்த தாலியை கொடுத்திருக்கா. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாப்பா. கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஏன்பா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள காவு கொடுங்க, பஞ்சாயத்து ஆரம்பிக்கணும்ல. எவனுக்கு எங்க உரிமையை விட்டு கொடுக்க முடியாது. கணக்குப்படி பார்த்தா முதல் மரியாதை எங்களுக்கு தான் வரணும். அட கணக்கு என்னையா கணக்கு? இப்பதானே கோயில திறந்திருக்காங்க, எங்களுக்கு தான் முதல் மரியாதை. 5 வருஷத்துக்கு முன்னால கோயில முன்னப்ப முதல் மரியாதை எங்களுக்கு தான் கிடைச்சது. நீயே கணக்கு போட்டு பார். இந்த வருஷம் எங்களுக்கு தான் அது வரணும். கோயில் மூடி கிடந்த காலத்துல எப்படியா கணக்குல சேர்க்கிறது? கடைசியா நடந்த திருவிழாவில உங்களுக்கு கிடைச்சது, இந்த திருவிழாவில எங்களுக்கு தான் கிடைக்கணும். உங்க பிரச்சனை இருக்கட்டும், இந்த வருஷம் எங்க சேரிக்குள்ளேயும் சாமி வரணும். ஆமா, எங்க காலையிலயும் சாமி வரணும். டேய், தூக்கு மாட்டிக்கிட்டா கூட தூங்குறதுக்கு நாக்கெல்லாம் பண்ணிடுவேன். பெரிய மனுஷன் நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிறதுனாலதான் அவனுக்கு சாமியை கூப்பிடாத இடத்துக்கெல்லாம் கூப்பிடானுங்க. அவன் பாட்டனும் அப்பனும் கேட்காத அந்த பையன் கேட்டான். இதுவே வேற நேரமா இருந்தா அவனுக்கு பஞ்சாயத்துல கொடுக்கிற தண்டனையே வேற. இந்த திருவிழாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் மன்னிச்சு விடுறோம். இந்த பாருங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம ஊர்ல திருவிழா நடக்க போகுது. இந்த வருஷமும் திருவிழா நடக்காம போயிட்டா அம்மனோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும். அப்புறம் நம்ம ஊருக்கு என்னென்ன கேடு வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால 2 பேரும் அனுசரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா திருவிழா நல்லபடியா நடக்கும். ஐயா, தாழ்த்தப்பட்டவங்க யாருன்னா உழைக்கும் வர்க்கம். இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த நிலம், இதையெல்லாம் உழுவாங்க, விதைப்பாங்க, அறுப்பாங்க, சுமப்பாங்க. ஆனா இவ்வளவு உழைச்சா அவங்களுக்கு ஒருவேளை உணவே பிரச்சனையா? இந்த 1000கணக்கான ஏக்கர் நிலமும் இந்த ஊர்ல இருக்கிற 4-5 பேருக்கு தான் சொந்தம்.
அப்ப மீதி இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்க எல்லாரும் அவனுங்கிட்ட வேலை செய்யற அடிமைங்க. என்னது அநியாயமா இருக்கு? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பூமியும் எல்லா ஜனங்களுக்கும் பொதுவானது தானே. இதுல 4-5 பேர் மட்டும் பிரிச்சு எடுத்துக்கிறேன்னா என்ன அக்குறமோ? இந்த உரிமை யார் அவங்களுக்கு கொடுத்தா? டேய் மையப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாலும் பாடுறா. ஐயா எத்தனை தடவையா கேப்பீங்க? வந்துருவாங்க ஐயா. என்னடா ஏத்து பேசுற? இந்த ஆள் கிட்ட வேலை செய்யறத விட புண்ணாக்கு வியாபாரம் செய்யலாம். வந்தாங்களா இல்லையா? வந்தா சொல்றேன். வணக்கம், ஐயா இருக்காரா? மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துட்டாரு. கோய் வாங்க வாங்க. நல்ல வேலை, கடவுள் மாதிரி வந்து இந்த கரடி கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். ராவு காலத்துக்கு முன்னாடியே வந்து சேரணும்னு நினைச்சேன். நல்ல வேலை வந்துட்டீங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? நான் 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டு வரலாம்னு நினைச்சேன். ஏன்னா பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் மொத்தமா வந்துட்டா குழப்பமாயிரும் இல்லைங்களா? என்ன பொண்ணையா தேடுறீங்க? இல்லைங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வர சொல்லி பொன்னையா அம்மாவையும் கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன். ஏங்க உங்களுக்கு எத்தனை ஏக்கரா நிலம் இருக்கும்? என்ன நமக்கு நஞ்சையில ஒரு 800 ஏக்கரா, புஞ்சையில ஒரு 600, தோப்பு துறவுன்னு ஒரு 2000 ஏக்கருக்கு மேல தேருங்க. 2000 ஏக்கராவா? நமக்கு எவ்வளவுங்க தேரும்? எனக்குங்களா? எனக்கு நிறைய இருக்குங்க. ஆனா நான் எதையுமே பாக்குறது இல்ல, இல்ல மத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். குத்தகைக்கு விட்டீங்களா? இது கூட ஒரு மாதிரி குத்தகை தானுங்க. அவனுக்கு நேரம் முடிஞ்சிருச்சுன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்ல வேலைங்க, உங்ககிட்ட 2000 ஏக்கர் இருக்கிறது கணக்கு நேரம் ஆகுது. ஏன்னா நம்ம ஊர்ல நிலம் இல்லாத ஏழைங்க 1000 பேர். ஆளுக்கு 2000 ஏக்கர் பிரிச்சு கொடுத்தோம்னா 2000 ஏக்கர் கணக்கு சரியாயிருதுல. என்னது? சாயங்காலத்துக்குள்ள பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுக்கலாமா? நீங்க சிங்கம்பட்டியில இருந்து வர்ற மாப்பிள்ளை விட்டு பெரியசாமி இல்லையா? நானும் சாமி தான். ஆனா நீங்க நினைக்கிற பெரிய சாமி நான் இல்ல. வலினா இவ்வளவு துன்பம் வலிக்கிறது எங்க போயிட்டீங்க? இல்லையா, இந்த நில முதலாளிகிட்ட போய் இருக்கிற நிலத்தை பூரா நீங்க 4-5 பேர் பிரிச்சு எடுத்துட்டீங்க. மத்த ஏழை ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இருக்கிற நிலத்தை கணக்கு போட்டு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருன்னு சொன்னேன். அடிச்சிருப்பானுங்களே? ஆமாப்பா, அடிச்சுட்டானுங்க. அது எப்படி அவ்வளவு சரியா சொல்ற? இதெல்லாம் அவங்கள கேட்டா நடக்காது. கேட்கறதுக்கு அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது? அது உங்க சாமி மாதிரியா? அதாவது பேசுமா? நிறைய பேசினாதான் அங்க போக முடியும். ஓஹோ. அதுதான் ஜனங்களை நிர்வாகம் பண்ணும். யாரு எவ்வளவு நிலம் வச்சுக்கலாம், மக்கள் எப்படி எல்லாம் வாழலான்னு சட்டம் திட்டம் போட்டு வழி நடத்தும். ஓஹோ, அது எங்க இருக்கு? அது அங்க பாருங்க, பேசிட்டு இருக்காரு பாருங்க ஒருத்தர். கையாடுறாரு. அவர் தான் இந்த பகுதியோட அரசாங்க பிரதிநிதி. ஓஹோ. அவர் நினைச்சாருன்னா நம்ம ஜனங்களுடைய பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அரசாங்கத்திட்ட சொல்லுவார். என்னப்பா இவ்வளவு பெரிய முக்கியமான ஆளை வச்சுட்டு நீ விசிட் சொல்ல வேலையா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ஐயா கொஞ்சம் இரு. பாருங்க. நான் போய் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சாயங்காலத்துக்குள்ள ஜனங்களுக்கு நிலத்தை வாங்கி தந்துறேன். நீ போய் ஜனங்களை கூட்டு வா. நீ போ, பேசாம போ. மனுஷா, வாகனத்தை நிறுத்து 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 நிறுத்து. முக்கியமான விஷயம். அம்மா தொகுதி மாதிரியே தெரியல. யாரு இவன்? யோ, பின்னால வண்டியில விழுந்து செத்துருப்பியா? என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன இப்படி அறிவிட்டமா கேள்வி கேட்கிற? ஜனங்க பூரா நிலம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இருக்கிற நிலத்தை பூரா 4-5 பேர் பிரிச்சு எடுத்து வசதியா இருந்த அப்படி. அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நிலத்தை பூரா பங்கு போட்டு எல்லா ஜனங்களும் பிரிச்சு கொடுத்துரு. டேய், சுத்த பைத்தியக்காரனா இருக்கான். வண்டி எடு. என்னது? நான் பைத்தியமா? ஜனங்க நிலம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, அதை வாங்கி தர வேண்டிய அரசாங்கம் நீ. உங்கள்கிட்ட சொன்னா என்னை பைத்தியங்கிற? நாவரியா? இல்ல வண்டி ஏத்தி கொண்டுடுவேன். டேய், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை நான் என்ன செய்வேன்னு தெரியுமா? டேய் எடுறா. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ, நான் ஒண்ணும் பண்ணலையே, அதுவா வெடிச்சது. தமிழரசன் வேலையா? ஆமாமா, அரசாங்கம் ஓடுது, அவன் துரத்தி துரத்தி அடிக்கிறான். அவன் தீவிரவாதியா? அப்படின்னா நிலம் இல்லாத ஏழைங்களுக்கு பணக்காரங்க கிட்ட இருந்து நிலம் வாங்கி தரணுங்கிறான். அதைத்தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். அப்பா அவன் நம்மால. நீங்க வாயால கேக்குறீங்க, அவன் வன்முறையால கேக்குறான். அட, எந்த முறையில கேட்டா என்னப்பா? ஏழை ஜனங்க எல்லாத்துக்கும் நிலம் வேணும். அதான் டேய் எம்எல்ஏ, இப்ப போற ஒரு திட்டத்தை. நகையை கூட காணுமே. யாராவது திருட்டு போற வரைக்கும் நீ எப்படிமா பாத்துக்கிட்டு இருந்த? அம்மா தாயே.
நீதான் போய் என்ன காப்பாத்தணும். பதட்டப்படாதீங்க மாமா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. காலையில போய் கோயில திறந்த ஆ, பூட்டின பூட்டு அப்படியே இருக்கு. அம்பா நகைகளை காணும். நகைய காணோமா? ஆத்தா என்ன சோதிக்கலாம், மண்ணை சோதிக்கலாம், உன்னை சோதிக்கலாமா மாமா? நீதான் போலீஸ்ல சொல்லி அந்த நகைகளை மீட்டு தரணுப்பா. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குறீங்களே மாமா, விஷயம் வெளியே தெரியலாமா? வழங்கக்காரனை இடங்கக்காரனை வெட்டி கூறு போட்டுற மாட்டான் அவங்கள. ஆத்தா ஆத்தான்னு நீங்களும் பார்வதியும் தான் ஆத்தா பக்கத்துல இருந்தது. தம்பி, நான் சொல்ல மாமா, ஊர்க்காரனுங்க சொல்லுவானுங்க. என்ன பண்றது, திருவிழாவுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இதுக்குள்ள நகைய மீட்டலாம் மீட்டலாம் மீட்டலாம். ஆனா மாமா, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். கதவை உடைக்கிற வரைக்கும் என்னடா கண்டு பண்ணிட்டு இருந்த? ஏமனே தமிழஸ்பைன் எங்க? தெரியாது. அவனதான் டூயிட் பண்றத ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. எங்கொழிச்சு வச்சிருக்கிற முந்தானி இல்லையா காட்டுகண்ணு? இங்க பாரு கண்ணு, கவர்மெண்ட்ல ஒரு வேலை தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இங்க வந்து பார்த்தா கடவுள் இன்னொரு வேலையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. புரியலையா? உன்ன அனுபவிக்கத்த. என் மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்கீங்களா? டிஎஸ்பியா வேற இருக்கீங்க. உங்க ஆசையை நிறைவேற்றுறதுதான் என் முதல் கடமை. அட சாமி, உனக்கு எப்படி கண்ணு இவ்வளவு அறிவு வந்தது?